வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு கிரீன் ஓசன் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம சாப்பிட்ற தேன் எப்படி உருவாகுது. ஒரு செடி நேரடியா தேனை உருவாக்காது, அது மலர்களின் மூலம் நெக்டர்னு ஒரு இனிப்பு சாறு உருவாக்கும். முதல்ல ஒரு செடி சூரிய ஒளியின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு மூலமாகவும் சர்க்கரையை உருவாக்கும். அந்த சர்க்கரையை செடி மலருக்கு அனுப்பும். மலருக்குள்ள அது நெக்டரா மாறும். அந்த மலரில் இருந்து தான் தேனி நெக்டரை குடிக்கும். அது உடனே தேனாகாது. தேனி தன்னுடைய ஹனி ஸ்டமக்னு ஒரு தனி பையில சேமிக்கும். அந்த தேனி உடல்ல இருக்கக்கூடிய என்சிமஸ் நெக்டர்ல இருக்கக்கூடிய சுக்ரோஸ்னு பெரிய சர்க்கரையை குளுக்கோஸ் மற்றும் பாரடாக்ஸ்னு சின்ன சர்க்கரையா மாற்றும். பிறகு அந்த நெக்டரை கூட்டுக்குள்ள கொண்டு வந்து மற்ற தேனீக்களோட சேர்ந்து தன்னுடைய இறக்கைகளால காற்றோட்டம் கொடுத்து அதை நல்ல கெட்டியானதா மாற்றும். கெட்டியானதா மாற்றுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது தேனா மாறும். அதனால செடி தேனை உருவாக்காது, செடி சர்க்கரையை உருவாக்கி மலருக்கு அனுப்பும். மலர் நெக்டரை கொடுக்குது, தேனி தான் அதை தேனா மாற்றும். அதுதான் உண்மை. ஸோ இதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, தேனி இல்லைன்னா தேனி இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான மேலும் தகவல்களுக்கு கிரீன் ஓசன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.